நீங்க காங்கிரஸ் ஆட்சியில கொடுத்தது. காங்கிரஸ் ஆட்சியில கொடுத்தா சும்மா இடாயாசகமா கொடுத்துட்டாங்க. கொடுத்தது 282 ஏக்கர், பெற்றது பல லட்சம் ஏக்கர். சாதாரண இடம் இல்ல. கச்சத்தீவில் பருத்தி உடைய வலைய உலர வைக்கலாம், ஓய்வெடுக்கலாம் இருக்கு சட்ட திட்டங்கள். அங்க தண்ணி கூட கிடையாது. ஆனால் அண்ணா இந்திரா காந்தி இந்த தேசத்திற்கு பெற்றிருக்கின்ற இடங்கள் வாஜ் பேங்க் திட்டத்தின் மூலமாக பல லட்சம் ஏக்கர். இதையெல்லாம் மரியாதை மிக்க மாண்புமிக்க அரசியல் கட்சி தலைவர்கள் படித்து வந்து அந்த இந்திரா காந்தியுடைய பெருமையை பேச வேண்டும். அரசியல் ஸ்டாண்ட் அப்கமிங் எலெக்ஷனுக்கே இதுதான் ஸ்டாண்ட், அதனாலதான் காங்கிரஸ் திமுக இதை கொண்டு வராங்க. இல்லையே, இது பல காலங்கள் பேசிட்டு வரமே. இது முதல்ல இல்லையா வழக்கு நிலுவையில் இருக்கு. இப்ப நான் கேட்கிறேன், அப்படின்னா இப்ப இருக்கிற வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், அப்ப வெளியுறவு செயலாளர், அவர் என்ன சொல்றாரு? இலங்கைக்கு அருகையில் உள்ள கச்சத்தீவை கொடுத்தது நியாயம் என்றார். நியாயப்படுத்தி பேசியிருக்கார். ஆர்டிஐல இருக்கு எங்க கிட்ட. முகுல் ரோஹித், இந்த தேசத்துடைய அட்டார்னி ஜெனரல், அவர் என்ன சொல்லுகிறார்? யுத்தம் நடத்திய அந்த இடத்தை பெற முடியும், அது கொடுத்ததுதான். அதற்கு பதில் நாம் ஏராளமான இடங்களை பெற்றிருக்கிறோம் என்று சில இடங்களில் தெரிஞ்சோ தெரியாமலேயோ பாஜகவுடைய தலைவர்கள் அன்னை இந்திரா காந்தியுடைய பெருமையை பேசத்தான் செய்கிறார்கள். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் எங்களோடு கூட்டணியில் இருந்தீர்கள். உங்களுடைய தலைவர் மக்கள் திலகமும் காங்கிரஸோடு கூட்டணியில் இருந்தார். அம்மையார் அவர்களும் எங்களோடு கூட்டணியில் இருந்தார்கள். அப்பொழுது எல்லாம் நீங்கள் ஏன் வாய் திறக்கவில்லை என்று நாங்கள் அப்படி கேட்பதற்கு தயாராக இல்லை. எல்லோரும் முயற்சி செய்வோம். மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை வெற்றி பெற செய்வோம். கச்சத்தீவை மீட்டெடுப்போம். காங்கிரஸ் கொடுக்கும்போது இங்கே முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் இருந்தார். அவருக்கு தெரிஞ்சுதான் காங்கிரஸ் கொடுத்ததா இல்ல தெரியாம கொடுத்தா? உள்ள டிபேட் போது அது திரும்ப வெளியுறவு துறைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அப்ப இருந்த முதலமைச்சருக்கு தான் தெரியும். ஆனா ஒண்ணு மட்டும், பத்திரிகையாளர்கள்லாம் நீங்க ஆய்வு பண்ணுங்க. தயவு கூர்ந்தீங்கன்னா மெத்த படித்தவர்கள் எல்லாரும் இங்க நிக்கிறவங்க எல்லாம் 282 ஏக்கர் குடிக்க தண்ணி கூட இல்லாத ஒரு வானம் பார்த்த பூமியை ஒரு சின்ன இடத்தை கொடுத்துட்டு அண்ணன் இந்திரா காந்தி இந்தியாவிற்கு எத்தனை லட்சம் ஏக்கரை பெற்றெடுத்திருக்கிறார். ஒரு அக்ரிமெண்ட் பார்க்க கூடாது, 2 அக்ரிமெண்ட் பார்க்கணும். இப்பவும் சரிதான். இல்ல நாங்க எப்பவுமே அதை வித்ரா பண்ணலாம். அப்பவும் சரிதான், இப்பவும் சரிதான். ஆனா மீனவர்கள் கச்சத்தீவை மீட்டு எடுத்துட்டா நாங்க சுதந்திரமா மீன் பிடிக்க முடியும். எங்க வலையை கிழிக்க மாட்டாங்க, எங்க படகு சாதாரணப்பட யாரும் ஒருத்தரும் சொல்லல. மீட்டெடுப்பது நம்முடைய கடமை, மீட்டெடுக்கணும். அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்திரா காந்தி ஒருபோதும் தவறு செய்யவில்லை என்பதை நாட்டு மக்கள் தெரிந்து கொள்வார்கள். அவர்கள் தெரியும். நீ பத்திரிகையாளர், நீங்க பாங்க போயிட்டு வெஜ் பேங்க்னு போடுங்க. இந்திரா காந்தியோட உடன்படிக்கை எத்தனை லட்சம் ஏக்கர். அங்க இருக்கிற கனிம வளங்கள் என்ன, அங்க இருக்கிற பல்லுயிர்கள் விலை மதிக்க முடியாதது. அவரே ஒரு கமிட்டியை போட்டு பேராசிரியர், சட்ட பேராசிரியர் போட்டு எல்லாம் வாதம் பண்ணி இருக்காரு. செழியன் நாடாளுமன்றத்தில் பேசி இருக்காரு. சாப்டர் 5 என்ன சொல்லுது அந்த சட்டத்தில், தீர்மானத்தில்? சாப்டர் 6 என்ன சொல்லுது? சாப்டர் 5 ரொம்ப தெளிவா இந்திய மீனவர்களும் இலங்கை மீனவர்களும் அந்த இடத்தில் மீன் பிடிக்கலாம். அந்தோனியார் கோவிலுக்கு விசா இல்லாமல் சென்று வரலாம். பருத்தி வலைகளை காயப்படலாம் அந்த ஆக்ட்ல சொல்லுது. சாப்டர் 5. சாப்டர் 6 என்ன சொல்லுது? இன்டர்நேஷனல் பார்டர், சர்வதேச எல்லையில 2 மீனவர்களும் கலந்துரையாடி கொண்டு நீங்கள் மீனை பிடித்துக் கொள்ளலாம். ரொம்ப தெளிவா போட்டிருக்காங்க. சரி, டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சியில் 2008 ஒரு உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? கூட்டு நடவடிக்கை. அந்த மீனவர்களும் இந்த மீனவர்களும் சேர்ந்து பேசி கூட்டங்களை நடத்தி கூட்டு நடவடிக்கை. பாஜக 11 ஆண்டுகளா இருக்கு, இது வரைக்கும் அந்த கூட்டத்தை நடத்தல. 1 ஆண்டுகளா நடத்தி இருக்காங்களா? கேளுங்க. எப்பொழுதுமே காங்கிரஸ் மீனவர்களின் நண்பன், உண்மையான நண்பன், நடிப்பு நண்பன்லாம் கிடையாது. எங்க தலைவர் ராகுல் காந்தி மீனவர்களோடு வாழ்ந்துட்டு இருக்காரு. அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு இந்திரா காந்தி விசிகாவோ மாற்று கட்சியோ இந்திரா காந்தியுடைய பெயருக்கு முன்னால் யாரும் பேச முடியாது. 2 விஷயம் தான். வாஜ்பாய் யாரு? நரேந்திர மோடி, RSS, பிஜேபியால் ஏற்றுக்கொண்ட மகாபுருஷர், சக்தி வாய்ந்தவர். பிஜேபி வாஜ்பாய் அவரே சொல்றாரு, துர்கா தேவி அம்மையார் இந்திரா காந்தி. துர்கா தேவி என்னன்னா எல்லா சக்தியும் படைத்தவர், நாட்டை காப்பவர்,
நாட்டை பாதுகாப்பவர் தான் துர்கா தேவி, சக்தி படைத்தவர், அவரே சொல்லிட்டாரு. அப்புறம் இவங்க சொல்றதெல்லாம் என்ன இருக்கு? ரைட், நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.